புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பார்த்துட்டு நாங்கள் வர வழியில் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் நாவல் பழமெல்லாம் விற்றுருந்தாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்நாக் டைம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக ஹோட்டல் போயிட்டோம் மதியம் லஞ்ச் சாப்பிட்லான்ட்டு. ஸோ அங்கே வந்து மிக்ஸ்டாக எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸும் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு தேவையானதுங்க எல்லாம்னா நிறையெல்லாம் ஆர்டர் பண்ணலை. ஒரு ஃபுல் மீல்ஸ் அண்ட் மினி மீல்ஸ் அண்ட் ஒரு மஷ்ரூம் பிரியாணி, லெமன் ரைஸ் ஒன்று அண்ட் சாம்பார் சாதம். இத்தனை பேருக்கு வாங்கிட்டு நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். எல்லா ஃபுட்டுமே சூப்பராக இருந்தது. சாம்பார் சாதம் ஆகட்டும், எஸ்பெஷலி சொல்லணுன்னா அந்த காராமணி போட்டு காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் மஷ்ரூம் தம் பிரியாணி மாதிரி தான் அவங்க செஞ்சுருந்தாங்க ஹைதராபாதி ஸ்டைலில். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்ஸு எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, எல்லா வெரைட்டியுமே நல்லா தான் இருந்தது. சர்வீஸும் நல்லா இருந்தது. அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா சூப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். க்ரீமியாக இருந்ததுங்க. மஷ்ரூம் சூப் தான் ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பாபநாசத்தில் ஒரு முக்கியமான டெம்பிள் போயிருந்தோம். என்னென்னா இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு 70 மாட கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு டெம்பிள் தான். இந்த டெம்பிளில் என்ன விசேஷம் அப்படின்னா, சிவன் வந்து 5 நிறத்தில் மாறுவார். பஞ்சவர்ணம் ஈஸ்வரர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே இருக்க அம்பாள் பேர் வந்து ஜெகதாம்பிகை. இங்கே பார்த்திங்கன்னா சன்லைட் கரெக்டாக உள்ளார வர மாதிரி ஒரு ஆர்கிடெக்சரே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க, வித்தியாசமாகவும் இருந்தது. ஸோ எங்களுக்கு உள்ளார இருந்து வெளில வரத்துக்கே மனசு இல்லை. நடை திறந்துருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் சைந்தவியும் ஒரு சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் சொல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பொறுமையாக கிளம்பினோம். இந்த கோவிலோட சிற்பங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் ரொம்ப பெரிய கோவிலாக இருந்தது. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போகிற வழியில் தான், நியர்லி கும்பகோணம் பக்கம்தான், பாபநாசம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த கோயில். உங்கள் குழந்தைங்கள வெளியில் எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான டெம்பிளை விசிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட கலாச்சாரம், பண்பாடு, அதுக்கும் மேலே நம்மளோட சிற்பக்கலை, நம்ம மன்னர்கள் எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சமாவது தெரிஞ்சுப்பாங்க. ஸோ சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வாட்டி பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.